நான் என் இளவயசு நாள்களுக்கு திரும்பி போக முடிஞ்சா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன நானே ஓரமா கூட்டிட்டு போய் தோள்ல கை வச்சு அமைதியா சொல்வேன், டேய் சும்மா இரு. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் பிரிச்சு பிரிச்சு ஆராயாத. ஒரே மெசேஜ 10 தடவை படிச்சு அதுக்குள்ள மறைபொருள் தேடாத. உன் நண்பர்கள்கிட்ட ஓடி ஓடி அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு உன்னை நீயே சின்னவனா ஆக்கிக்காத. ஏன்னா உண்மை ரொம்ப சிம்பிள். நீ குழப்பமா இருக்கிறன்னா அதுவே உன்னோட பதில். ஆனா இதை யாரும் நமக்கு நேரா சொல்லித் தர மாட்டாங்க. அதனால தான் நாம மெசேஜுகளுக்குள்ள தொலைஞ்சு போயிடுறோம். ஒரு ஹாய கவிதையா மாத்துறோம், ஒரு புன்னகைய கனவா கட்டுறோம். இல்லாத சிக்னல்களை இருக்கிற மாதிரி நம்ம மனசே உருவாக்கிக்குது. இதெல்லாம் காதல் கிடையாது. இது நம்ம மனசு நம்ம மேல விளையாடுற ஒரு கேம். இப்போ அடிப்படையிலிருந்து பேசலாம். ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. பண்பாடு இஸ் ஈக்குவல் டு ஆர்வம் இல்லை. கருணை இஸ் ஈக்குவல் டு கவர்ச்சி இல்லை. அவ புன்னகச்சா, அவ உங்க ஜோக்குக்கு சிரிச்சா, அவ நன்றாக பேசினா, இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம்தான். அவ ஒரு நல்ல மனுஷி. அவ கடைக்காரன்கிட்ட இப்படிதான் இருப்பா, ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் இப்படிதான் இருப்பா, சோஷியல் சூழ்நிலையில அப்படி இருக்கிறது தான் அவளோட இயல்பு. இங்க தான் நிறைய ஆண்கள் தப்பு பண்றாங்க. சூழ்நிலைய ரசாயனமா நினைச்சு ஏமாந்து போறாங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, அவ வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு தேக்குறா. நீங்க சும்மா ஒரு கமெண்ட் போடுறீங்க, அவ சிரிக்கிறா. உடனே உங்க மனசு சொல்லும், இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம், நீ அங்க இல்லைன்னா அவ உன்னை தேடி வந்திருப்பாளா? நீ பேசலன்னா அவ பேச ஆரம்பிச்சிருப்பாளா? ஆபீஸ் வெளியே உன்னோட பேச ஒரு காரணம் தேடி இருப்பாளா? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னா அது கவர்ச்சி இல்ல, அது அந்த இடத்துல இருந்ததால வந்த நெருக்கம். இத நான் உன்னை உடைக்க சொல்லல, உன்னை காப்பாத்த சொல்றேன். ஏன்னா நீ பண்பாட்ட ஆர்வம்னு நம்பிக்கிட்டு இருந்தா உன்னை பற்றி யோசிக்காத ஒருத்தருக்காக உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் உன் மனசையும் நீயே கொடுத்துட்டே இருப்ப. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ஒரு பொண்ணுக்கு உன் மேல உண்மையிலேயே ஆர்வம் இருந்தா அவ உன்னை சும்மா விட்டுட மாட்டா. அவ உன்னை டெஸ்ட் பண்ணுவா, கலாய்ப்பா, சவால் விடுவா, உன்னோட கருத்துக்கு எதிரா பேசுவா. அது கோபம் இல்ல, அது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்ல, அது ஆர்வத்தின் மொழி. நீ ஏதாவது கர்வமா சொன்னா, ஓ நீ ரொம்ப பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்காதன்னு சொன்னா அது ஆர்வம். நீ ஒரு கதை சொன்னா, இதுல லாஜிக் இல்லையேன்னு நடுவுல கேக்குறா, அது ஆர்வம். நீ ஒரு பிளான் சொன்னா, இது வேணா நாம இப்படி பண்ணலாம்னு சொன்னா அது ஆர்வம். ஏன்னா அவ உன்னோட உணர்வோட விளையாடுறா, அவ முதலீடு பண்றா. இதுக்கு மாறா என்ன? நீ பேசுற எல்லாத்துக்கும் சரி, கூல், ஓகே, எந்த புஷ்பேக்கும் இல்ல, எந்த ஸ்பார்க்கும் இல்ல, எந்த கருத்தும் இல்ல. அது பண்பாடு, அது நடுநிலை, அது ஆட்டோ பைலட். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ, ஆர்வம் இல்லாம டெஸ்ட் வராது, டெஸ்ட் இல்லைன்னா ஆர்வமும் இல்ல. இப்போ கடைசியாக இத மனசுல வை. நீ யாரையும் டீகோட் பண்ண வேண்டாம், மைண்ட் ரீடரா இருக்க வேண்டாம். சிம்பிளா கேளு, அவ உனக்கு விஷயங்களை எளிதாக்குறாளா? அவ வாய்ப்புகளை உருவாக்குறாளா? அவ முயற்சி பண்றாளா? இல்லை எல்லாத்தையும் நீ மட்டும்தான் பண்றியா? நீ மட்டும் மெசேஜ், நீ மட்டும் முயற்சி, நீ மட்டும் இனிஷியேட்டிவ். அப்போ அமைதியா ஒரு முடிவெடு. கோபத்துல இல்ல, கசப்புல இல்ல. உன் மேல உனக்கு இருக்கிற மரியாதைக்காக. உன் நேரம் விலை மதிப்புள்ளதா? உன் ஆற்றல் விலை மதிப்புள்ளதா? உன் கவனம் விலை மதிப்புள்ளதா? அதுக்கெல்லாம் மதிப்பு தர்ற ஒருத்தர்கிட்ட தான் அவை இருக்கணும். உன்னை யூகிக்க வைக்காத ஒருத்தர்கிட்ட, உண்மையா வந்து நிக்கிற ஒருத்தர்கிட்ட. மௌனம் நிராகரிப்பு இல்ல, மௌனம் தெளிவு. சில நேரங்களில் நீ செய்யக்கூடிய மிகவும் ஸ்ட்ராங்கான விஷயம் அதை ஏத்துக்கிட்டு முன்னாடி நடப்பதுதான். ஸ்ட்ராங் இரு, உன் மதிப்பை நினை, அடுத்த லெவலுக்கு போ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைஃப் டிராப்ஸ், உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்.